வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்னன்னா, நான் படிச்ச ஒரு நாவல் பத்தி தான். நான் படிச்ச ஒரு புக்கு. அது என்னன்னா, "விட்டு விடு கருப்பா". இந்திரா சௌந்தரராஜன் எழுதின ஒரு நாவல் இது. ஸோ இந்த புக்கோட கதை தான் "விடாது கருப்புன்னு" நம்ம ஒரு சீரியல் பார்த்துருப்போம். அ அந்த கதை வந்து இந்த புக்கோட தான். இத தான் அவங்க சீரியலா எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த புக்கு, இந்த சீரியல், இத நான் படிச்ச கதை, பார்த்த கதை இதெல்லாம் பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ விடாத கருப்பு சீரியல் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பயங்கர த்ரில்லிங்கான, பயமுறுத்துற மாரி ஒரு பரபரப்பான, சூப்பரான ஒரு சீரியல். ஐ மீன் அந்த டைம்ல நம்ம பார்க்கல, சின்ன பசங்களா இருந்திருந்தோம் அப்டின்னா கூட, இப்போ நம்ம யூடியூப்லலாம் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருப்போம். அட்லீஸ்ட் இந்த சீரியல் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் இந்த சீரியல், இப்டி 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 குதிரை வரும், கருப்புன்னு ஒரு சாமி வரும் அப்டின்னு கதை தெரியலனா கூட, நம்ம பார்க்கலனா கூட, இத நம்ம கண்டிப்பா மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ல, ரொம்ப நம்மள பயமுறுத்தின, ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆக்குன, ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீரியல். ஸோ அதோட புக்கு தான் வந்து "விட்டு விடு கருப்பா". நான் வந்து இந்த புக்க எப்படி படிச்சேன் அப்டின்னா, இந்திரா சௌந்தரராஜனோட "ருத்ரவீணை" அப்படின்ற ஒரு புக்கு நான் படிச்சிருந்தேன். அது வந்து பார்ட் 1 படிச்சிருந்தேன். செகண்ட் பார்ட் என்ட்ட இல்ல. யாரோ குடுத்தாங்கன்னு அந்த பார்ட் 1 படிச்சுட்டேன். ஆனா 2வது பகுதியும் முடிஞ்சா தான் அந்த கதை வந்து முடியும். அப்படின்றப்போ எனக்கு அந்த புக் இல்ல. எனக்கு குடுத்தவங்கட்டயும் அந்த செகண்ட் பார்ட்லாம் இல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு, ஒரு கடையில போய் புக் ஷாப்ல போய் நான் வாங்கலான்னு போனேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க ஆர்டர் போட்டு வைங்க. நான் உங்களுக்கு வர வச்சு குடுக்குறோம். அந்த புக்லாம் இல்ல" அப்படின்ட்டாங்க. சரி நான் ஆர்டர் போட்டுட்டு, வேற என்ன புக்ஸ் இருக்கு அங்க அப்படின்னு பார்க்குறப்போ, "விட்டு விடு கருப்பா" புக் இருந்தது. எனக்கு வந்து ஓகே, நம்ம "விடாத கருப்பு" சீரியல் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லி, ஓகே இத எடுக்கலாம் அப்படின்னு அத வாங்குனேன். நான் வந்து சின்ன வயசுல அந்த சீரியல் பார்த்துருந்தாலுமே, எனக்கு அவ்வளவா அது ஞாபகம்லாம் இல்ல. பயந்து பயந்து பார்ப்பேன். எங்க வீட்ல பார்க்கையில அது நான் சும்மா அங்க இருந்தேன். அவ்வளோதான் அப்படிதான் சொல்லணும். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் எபிசோட்லாம் மறக்கவே மாட்டேன். 18 இயர்ஸ்க்கு கீழ இருக்கவங்க பார்க்கக்கூடாதுன்னு அவங்க இதெல்லாம் போட்டோன்னே, எங்க வீட்ல என்னைய வந்து டிவி இல்லாத வேற டிவி இருக்கிற ஹால்ல டிவி இருக்கும். வெளில உள்ள ரூம்ல கூட்டு போய் என்னைய உட்கார வச்சுட்டாங்க. நானும் எங்க வீட்டு நாயும் மட்டும் அங்க உட்காந்துருந்தோம். மத்த எல்லாரும் சீரியல் பார்த்தாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்த ஒரு சீரியல் இல்லையா அது. அதில வந்து பேச்சு கிழவி, அப்புறம் குதிரை வரும், அதுக்கப்புறம் வந்து தேவதர்ஷினி வருவாங்க. இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. சரின்னு இது என்னதான் கதை படிப்போமேன்னு நான் அந்த புக்க வாங்குனேன். ஸோ இப்போ வந்து நம்ம பொன்னியின் செல்வன் பத்திலாம் நம்ம பேசுறோம் இல்லையா? ஒரு புக்க வந்து படமா எடுக்கிறதுல என்ன சேலஞ்சஸ் இருக்கு? அத எந்த அளவுக்கு மணிரத்னம் கொண்டு வந்திருக்காரு? இதெல்லாம் நம்ம வியந்து பார்க்குறோம். பட் இந்த புக்கு சீரியலா வந்து பல வருஷம் முன்னாடி வந்தது. ஆனா, நான் என்ன பொறுத்தவரையும் நான் என்ன சொல்வேன்னா, பொன்னியின் செல்வனோட பல மடங்கு இது வந்து ரொம்ப பெட்டரா ஒரு புக்க சீரியலா கொண்டு வந்ததுல, ஐ மீன் அந்த எழுத்த வந்து ஒரு விஷுவல் மீடியாக்கு கொண்டு வந்ததுல செம்மையான ஒர்க்குன்னா, நான் இந்த விடாத கருப்பு சீரியல தான் சொல்லுவேன். நம்ம என்னதான் பொன்னியின் செல்வன் சாட்டிஸ்ஃபைடா நம்மளுக்கு எடுத்திருந்தாலும், இது பெரிய கதை, பெரிய பட்ஜெட் அதெல்லாம் ஓகே. பட் நம்ம எப்படி படிச்சோமோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு விஷுவலாவும் குடுக்குறதுல தி பெஸ்ட் இந்த சீரியலும், புக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். இந்த புக்கில வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு அத்தியாயம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி ஆரம்பிக்கும்னா, தோட்டக்காரமங்கலம்ன்ற ஊரு. அங்க வந்து டனங் டனங்ன்னு மணி அடிச்சது, அந்த கருப்பு கோவில், இந்த மாதிரிலாம் நெறைய எழுதியிருப்பாங்க. அதே சேம் டைம் நீங்க சீரியல் பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டக்காரமங்கலம்ன்ற ஊர் எப்படி இருக்கும்? அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? அந்த ஊரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து நம்ம எழுத்துல படிச்சிருப்போம் இல்லையா? அது அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஆள் வந்து இந்த பாடிட்டே வருவான் ஏதோ, அ ஊர்காவல் மாரி ஒருத்தர் வருவாரு. அவரு எப்படி இருப்பாரு? எல்லாமே ஆல்மோஸ்ட் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துன மாரி இருக்கும். அதுவும் அந்த கருப்பு கோவில்லாம் எப்படி அந்த ஒரு லொக்கேஷன் எல்லாம் சூஸ் பண்ணி, எங்க தேடி பிடிச்சு, எப்படி எடுத்தாங்கன்றது எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா புக்ல நீங்க படிக்கிறப்போ, கருப்பு கோவில் வந்து இந்த மாரி வயல் வரப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆத்த தாண்டி போனா தான் கோவில் இருக்கும். அ அந்த அது மாரி தான் இருக்கும். அந்த சீரியல் பார்த்தீங்கன்னாலும் இதே மாரி தான் இருக்கும். தண்ணிக்குள்ளலாம் இறங்கி போய் கிராஸ் ஆகி ஒரு பெரிய அட்வென்ச்சர் நிகழ்த்தி தான் நம்ம அந்த கருப்பு கோயிலுக்கே முடியும். ஸோ அந்த கருப்பு கோவில் எப்படி இருக்குன்றதுல, அ அங்க அப்படியே மணி நெறைய தொங்கும். அருவாள் மட்டும் தான் சாமி. இது எல்லாமே அந்த பூசாரி எல்லாமே அப்படியே புக்ல இருக்கிறத ரொம்ப அழகாவே விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. அ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த இந்த சீரியல் வந்து நான் ஒரு 4 இயர்ஸ் பேக் இப்போ கவிதாலயால போட்டாங்க இல்லையா? அப்பதான் நான் பார்க்குறப்ப தான் எனக்கு, ச்சே நம்ம புக்ல படிச்ச எல்லாமே வந்திருக்கே! அப்படின்ற மாரி எனக்கு இருந்தது. ஸோ இந்த புக்கு, சீரியல் எல்லாத்தோட கதை என்ன அப்படின்னா,
ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு ஐ மீன் அந்த ஊர்லயே வந்து கருப்புன்னு ஒரு சாமி இருக்கும். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு குடும்பம் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கருப்பு சொல்றது தான் அவங்க குடும்பத்தில நடக்கணும். அவங்க யாருக்கு மேரேஜ் பண்றது, இல்ல வேற என்ன அவங்க வீட்ல என்ன நடக்குதுனாலும், பூசாரி வந்து பூசாரி மேல கருப்பசாமி வந்து சொல்லுவாங்க. அருள்வாக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நடக்கும். அண்ட் இது இது ஒரு சின்னதுன்னா, மெயினா என்னன்னா கருப்புன்னு ஒரு சாமி அ மனுஷ ரூபத்தில ஒரு குதிரை மேல அந்த ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கும். யாராவது ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா, அருவாள வச்சு கொன்றும். இந்த மாரி நடந்துட்டுருக்க ஒரு ஊர்ல, அந்த குடும்பத்தில உள்ள ஒரு பொண்ணு டாக்டரா இருப்பாங்க. வேற ஒரு அ டவுனுக்குள்ள டாக்டரா இருப்பாங்க. அங்க கூட ஒர்க் பண்ற பொண்ணு இதெல்லாம் கேட்டு, "இது என்ன விசித்திரமா இருக்கு?" அப்படின்னு சொல்லி வந்து, "அதெல்லாம் இல்ல. கருப்புன்றது சாமி இல்ல. சாமி இருக்கா இல்லையாலாம் செகண்டரி. ஆனா உங்க ஊருக்குள்ள சாமின்னு சொல்லி நடந்துட்டு இருக்குது யாரோ ஒரு ஆளு. அது சாமி கிடையாது." அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும். ஸோ அது என்ன? எ அது வந்து சாமியா? இல்ல வேற யாரோ பண்றாங்களா? அப்படி பண்றாங்கன்னா யாரு பண்றாங்க? இதுதான் இந்த கதை. இப்படி தான் போகும். ஆ இதில வந்து நீங்க புக்ல வந்து ஒரு ஒரு சர்டைன் பாயிண்ட்ல அந்த கதை நின்றும். பட் அத எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் சீரியல். சீரியல்ல வந்து அந்த ராஜேந்திரன் அந்த கேரக்டர் தான் கருப்பு. ராஜேந்திரன் ஏன் கருப்பானாரு? அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி அந்த பத்தின ரீசன்ஸ் அந்த மாரிலாம் அத போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. பட் புக்ல வந்து அ இனிஷியலா கருப்பா ஒருத்தர் இருப்பாரு. இது நம்ம சீரியல்லையுமே நம்ம பார்த்துருப்போம். காசின்ற ஒருத்தர் வந்து வாத்தியாரா இருப்பாரு. அந்த வாத்தியார் தான் கருப்பு வேஷம் போட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இந்த மாரி பண்ணிட்டுருப்பாரு. அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் பகை இருக்கும். அது என்ன நடந்துச்சு? அந்த பேச்சு கிழவி யாரு? அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சிமிலரா தான் இருக்கும். புக்லயும், சீரியல்லயும். ஆனா, புக்ல என்னன்னா, இந்த காசிங்கிறவரு தான் கருப்பு அப்படிங்கிறத ரீனா கண்டுபிடிக்கிறதோட கதை முடியும். ஆனா, இங்க வந்து அத ஈஸியா சொல்லிருவாங்க. லைக் ஈஸியான்னு இல்ல. ஒரு லேட்டரான ஒரு எபிசோட்ல ஃபர்ஸ்ட்டு ரீனா அத தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த காசி தான் கருப்பா இருந்திருக்காரு. இப்பயும் நீங்க தானே இருக்கீங்கன்னு வந்து அவங்கள கேட்பாங்க. அவரு வந்து, "இப்ப நான் இல்லம்மா. நான் முன்ன இப்படி பண்ணேன் தான். நான் இப்ப இல்ல. நான் வந்து இப்ப ஊர விட்டே போறேன். எனக்கு நான் இவ்வளோ தூரம் பழி வாங்கி என் வாழ்க்கைய தான் நான் தொலைச்சிட்டேன். நான் போறேன்." அப்படின்ற மாரி ஈஸியா அந்த எபிசோட கடந்து போயிருவாங்க. பட் இங்க வந்து அதுதான் கிளைமேக்ஸே. இந்த மாரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அத எக்ஸ்டெண்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த சின்ன பையன் சின்ன பையன் இப்போ இருக்கவன்ற மாரி அன்று, இன்றுன்னு காட்டுவாங்க சீரியல்ல. ஆனா, இங்க வந்து புக்ல வந்து அன்று, இன்றுலாம் வராது. இந்த ராஜேந்திரனும், ரத்னாவும் ரீனாக்கு வந்து இந்த கதைய ஆ சொல்லுவாங்க. அப்படிதான் வரும். ஸோ, அங்கேயே ஃபுல் ஸ்ட்ரெச்சா சொல்லிறாம, ஆ ஒரு ஸ்டேஜ் வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ பேஷண்ட் வந்துட்டாங்க அப்படி இப்படி சொல்லி, இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடக்குதோ அத எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கதைய கன்டின்யூ பண்ணுவாங்க. அந்த மாரி அதில சொல்லியிருப்பாங்க. அத வந்து அழகா அன்று, இன்றுன்னு பிரிச்சு சீரியலா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும்னா, அந்த பையன் இருப்பான்ல, அந்த சின்ன பையன். அவன் வந்து அந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தே வளர்ந்துருப்பான். அவங்க வீட்ல நெறைய கொடுமைகள்லாம் நடக்கும். ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க ஃபேமிலி. அதுவும் மெயினா அந்த பேச்சு கிழவி. அவங்க அப்பாவோட அம்மா வந்து ரொம்பவே அராஜகம் பண்ணிட்டு இருக்கும் அந்த கிழவி. ஸோ அதையே பார்த்து பார்த்து வளருவான். அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அண்டு இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவன வந்து கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கின் கலர வச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸு, அந்த பேச்சு கிழவி எல்லாரும் "நீ கருப்பு, நீ கருப்பு" அப்படி சொல்லயில, இது எல்லாம் சேர்ந்து இந்த கொடுமைகளுக்கெல்லாம் எதிரா குரல் கொடுக்க முடியாத அவனோட இதுதான் வந்து ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியா கருப்புன்ற ஒரு பர்சனாலிட்டி உருவாச்சு அப்படின்னு சூப்பரா அத எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புக்குக்கும் இதுக்கும் நல்லா செமையா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு கதைய வந்து எடுத்திருப்பாங்க. புக்ல வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்திருக்காது. இத விட கொஞ்சம் ஷார்ட்டாவே கதை முடிஞ்சிரும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்ப சீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில அந்த காசிங்கிறவரோட அம்மா தான் பேச்சு கிழவியா வேஷம் போட்டுட்டு அந்த காசித்தோப்பு பங்களால சுத்துறாங்க அப்படின்ற மாரி அத சொல்லியிருப்பாங்க. ஆனா புக்ல எப்படி இருக்கும்னா, அந்த பேச்சு கிழவியோட பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ராஜேந்திரனோட அத்தைன்னு சொல்லி காட்டுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து அவங்க அம்மாவ மாரியே நகை போட்டுட்டு, வேஷம் போட்டுட்டு சும்மா அங்க சுத்திட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நகை கிடைக்கக்கூடாது. அ லைக் அவங்களோட அராஜகத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக சும்மா அந்த மாரி அவங்களா ஒரு ஆக்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. ராஜேந்திரனோட அம்மாவும், அத்தையும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட தான் நகையெல்லாம் இருக்கும். அந்த பொன் பானை, நகை எல்லாமே அவங்க தான் வச்சிருப்பாங்க. அந்த மாரி அவங்க தான் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்க மாரி காட்டுவாங்க. ஸோ அது ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். அவங்க அம்மா மாதிரியே நம்ம அப்படிதான் நெனைப்போம்ல. அம்மா மாதிரினா பொண்ணு இருப்பாங்கன்னா, பொண்ணு அம்மா மாரி வேஷம் போட்டு பேயா அங்க சுத்துற மாரி சும்மா ஒரு இது பண்றாங்க அப்படின்ற மாரி கதை எழுதியிருப்பாங்க புக்ல.
இந்த மாரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும், அந்த விடாத கருப்புன்ற சீரியலோட மெயின் கோர் அந்த கதை வந்து விட்டு விடு கருப்பால தான் இருக்கும். அண்ட் அந்த மர்மதேசம் சீரிஸ்ல அந்த நாகான்ற டைரக்டர் எடுத்த எல்லா கதைகளுமே அ மோஸ்ட்லி எல்லா கதைகளுமே இந்திரா சௌந்தரராஜனோட நாவலா தான் இருக்கும். இதே மாரி தான் கொஞ்சம் அவங்களே சேர்ந்து லைக் அதிலேயே இந்திரா சௌந்தரராஜனும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அத கொஞ்சம் மாத்தி மாடிஃபை பண்ணி, எக்ஸ்டெண்ட் பண்ணி சீரியலுக்கு ஏத்த மாரி எடுத்திருப்பாங்க. நீங்க அந்த டைட்டில் கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே அதில இந்திரா சௌந்தரராஜனோட பேர் வந்து இருக்கும். நீங்க என்னதான் இந்த புக்க அ ஐ மீன் என்னதான் இந்த சீரியல நீங்க பார்த்துருந்தாலுமே, இந்த புக்கு படிச்சீங்கன்னா, இன்னுமே ரொம்ப விறுவிறுப்பா, அ ரொம்ப அடுத்து என்ன, அடுத்து என்னன்ற மாதிரி சூப்பரா போகும். அண்ட் மெயினா என்னன்னா, உங்களுக்கு இந்த கதை ஐ மீன் அந்த சீரியல் உங்களுக்கு எவ்வளோ பயத்த குடுத்ததோ, அத வந்து நீங்க புக்கு படிக்கலயும் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நான் பயந்தேன். எனக்கு புக்கு நான் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து அன்னைக்கு நைட்டே படிச்சுட்டேன். ரொம்ப பெரிய புக்கெல்லாம் இல்ல. கொஞ்சம் சின்ன புக்கு தான். 200 பேஜஸ்க்குள்ள தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அன்னைக்கு நைட்டே நான் படிச்சுட்டேன். ஈவினிங் வாங்கிட்டு வந்து நைட்டே முழிச்சு படிச்சாச்சு. அண்ட் அது படிக்கிறப்போ கொஞ்சம் எனக்கு பயமா இருந்தது. ஐய்யயோ! இப்ப கருப்பு இருக்கோ? ஐய்யயோ! அப்படியோ, இப்படியோ என்ன இப்படி நடக்குது, அப்படி நடக்குது அப்படின்ற மாரி ரொம்ப இவ்வளோக்கும் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ. அப்பயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா, ரொம்ப பயமா அந்த மாரிலாம் சில சாப்டர்ஸ்லாம் அப்படிலாம் நான் அதில படிச்சிருக்கேன். அதில மெயினா என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க சீரியல்லயும் சரி, அந்த புக்லயும் சரி நமக்கு ஒரு 2 பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு குடுத்துருப்பாங்க. ஒண்ணு வந்து அந்த ராஜேந்திரன் அவங்க ஃபேமிலி, அந்த ஊருக்கு நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கையில வந்து பார்க்கையிலயோ, படிக்கையிலயோ நமக்கு என்ன தோணும்னா, கருப்பு இருக்கு. நிஜமாவே சாமி இருக்கு தான் போல இருக்கு. அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு குடுத்துட்டே இருக்கும். அண்ட் அதர் ஹேண்ட்ல ரீனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதை போகிறப்போ நமக்கு வந்து இல்ல, இல்ல இது யாரோ ஒருத்தன் தான் பண்றான். கண்டிப்பா ஏதோ இருக்கு. வேற யாரோ இது சதி பண்றாங்க. அந்த மாரி நமக்கு தோணும். இதே மாரி நம்மளையே வந்து 2 சைடுமே திங்க் பண்ண வைக்கிற மாரி தான் இந்த கதை வந்து போகும். அண்டு நீங்க புக்ல பார்த்தீங்க அப்டின்னா, கிளைமேக்ஸ்ல அ அதாவது இவங்க தான் காசி தான் அப்டின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ரீனா. ரீனா கண்டுபிடிச்சோனே, அங்க வந்து ஆக்சுவலி இந்த கிளைமேக்ஸ் வந்து ரீனா, இன்னொரு போலீஸ்காரர் அந்த மாரி ஒரு சின்ன சர்க்கிள் இருப்பாங்க. அவங்கள கட்டி போட்டு வச்சிருப்பாரு அந்த கருப்பா இருக்கவரு, அந்த கருப்பா நடிச்சிட்டு இருக்கவரு. அப்போ வந்து ஒரு இடத்துல அ அவர அவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஒரு ஆள் வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு போவாரு. அங்க வந்து இடி, மின்னல்லாம் வரும். சடனா அவர் கட்ட அவுத்து விட்டுட்டு, போங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவரு வர்றப்போ சந்தன வாசம் வரும். அந்த மாரிலாம் எழுதியிருப்பாங்க. அது வந்து கருப்புன்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா ரீடர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, ஓகே கருப்பு தான் வந்து இவங்கள காப்பாத்தியிருக்கு. அப்படின்ற மாரியே நமக்கே தோணும். அவரு அதாவது அந்த ரைட்டர் வந்து கருப்பு இருக்கா இல்லையான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி, அத நீங்க கருப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு, இல்ல அவனும் ஒரு மனுஷன் தான், யாரோ ஒருத்தன் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படிதான். அப்படின்ற மாரி தான் புக்ல முடிச்சிருப்பாங்க. அதே மாரி இந்த சைடு நீங்க அது என்ன சீரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சீன் கூட காட்டியிருப்பாங்க. அந்த சின்ன பையனா ராஜேந்திரன் இருக்கிறப்போ, ஒரு கோயில்ல நான் வந்து கருப்ப போய் பார்க்க போறோம் அப்படி இப்படின்னு தைரியமா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு, அப்புறம் திடீர்னு பயந்து எல்லாம் ஓடிருவானுங்க. இவன் தடுக்கி விழுந்து மயங்கி விழுந்துருவான். திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கப்போ, ஒரு ஆள் வந்து கூட்டு வந்து எல்லை வரையும் விடுவாரு. மேலலாம் சந்தனம் பூசிட்டு, அருவா வச்சுட்டு, அவன தூக்கிட்டு வந்து ஊர் எல்லைக்கு வந்து விடுவாரு. அஜய் ரத்னம் தான் வருவாரு. அவர் வந்து விட்டுட்டு, "இப்ப நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு தான் கருப்பு அப்படின்ற மாதிரி ராஜேந்திரனோட அம்மா எல்லாரும் நெனைப்பாங்க. நமக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகும். ஆனா, அந்த சீரியல்ல வந்து அவர் தான் கருப்பு அப்படி அந்த மாரி ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் சேம் திங் நீங்க அது இருக்குன்னு நெனச்சீங்கன்னா இருக்கு, இல்லன்னு நெனச்சீங்கன்னா இல்ல அப்படின்ற மாரியே தான் சீரியல்லயும் இருக்கும். அண்டு இன்னொன்னு என்னன்னா புக்ல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அத யாருக்குமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. இந்த காசி தான் வந்து கருப்பா இவ்வளோ நாள் இருந்தாரு. இந்த குடும்பத்த பழிவாங்குறதுக்காக இந்த மாரி ஆட்டி வச்சுட்டுருந்தாரு. இதுதான் நடந்தது அப்படின்றது வந்து ஒரு சின்ன செட் ஆஃப் பீப்பிளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ரீனா, ஒரு போலீஸ்காரர், அப்புறம் யாரோ இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்குமே தவிர, வேற யாருக்குமே ஊர் மக்களுக்கெல்லாம் ரீனா சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லிருவாங்க அப்படின்னா, அ அந்த அந்த ரத்னாவும் அவங்க லவ் பண்றவங்களும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கருப்பு சொல்லிருச்சு. அப்புறம் இன்னொரு பொண்ணு அந்த ரத்னாவோட தங்கச்சியும் ஒரு பையன லவ் பண்ணியிருக்கும். அவங்கள இது பண்ணி லவ் பண்ணாங்க. அதுக்கும் கருப்பு வந்து அந்த கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லிடுச்சு. ஆனா வந்து ராஜேந்திரன் செல்லிய தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னைய உடனே ஊர விட்டு போக மட்டும் சொல்லிருச்சு. அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க.
அதான் சீரியலில் வர மாதிரி அந்த செல்லின்ற கேரக்டர் அதுலேயும் வரும். அண்டு அந்த செல்லின்ற பொண்ணு எப்படி இருக்கும்னா, பூசாரி அருள்வாக்கு சொல்லி இவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கருப்பு சொல்லிருச்சு அப்படின்னா, அப்போ அதை தாண்டி என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை அப்படின்ற கேரக்டராக இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ அதனால அந்த ரீனா அப்படி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. பட் அவங்களும் ராஜேந்திரனை லவ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் தன்னோட லவ்வை ஓகே லைட்டாக அவங்களுக்கும் தோணும், லவ் அந்த ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். பட் இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்கிறனால இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அண்ட் அதில் என்ன நடக்கும்னா, அந்த காசின்ற ஆள் இருப்பார் இல்லையா, அந்த வாத்தியாராக இருக்கவர் இறந்துருவார். அவர் தலையை வெட்டிட்டு செத்து போயிடுவார். இவரை வந்து கருப்பு தான் காவு வாங்கிடுச்சு. லைக் இவர் கருப்பு எங்கள் மேலே இருக்க கோவத்தை காட்ட வரப்போ இவர் நடுவில் வந்து இவரே அந்த இதை வாங்கிட்டாரு. அந்த மாதிரிலாம் சும்மா ஒரு ஒரு பில்டப் ஸ்டோரி சொல்லி ரீனா அந்த மாதிரி சொல்லி கருப்பு இருக்குதான் அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. கருப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் இவ்வளோ அராஜகம் செஞ்சுருக்காங்கல்ல ஒரு ஃபேமிலி, அதை பழிவாங்கிறதுக்காக தானே இவர் இப்படி பண்ணார். அண்ட் இந்த மாதிரி கருப்புன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சனால தானே இந்த ஊர் வந்து இப்படி இருக்குது. லைக் தப்பு செய்கிறதுக்கு பயந்து ஒரு ஓகே தப்பு செஞ்சால் சாமி வந்து கொன்றும் அப்படின்ற ஒரு இதோட தப்பு செய்யாமல் இந்த ஊர் இருக்குது, அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுவும் சொல்லாமல் கண்டுபிடிச்சது அவங்க அந்த சின்ன செட் ஆஃப் ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி முடிச்சிருப்பாங்க புக்கில். அண்டு இந்த சைடு சீரியலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாம் போயிருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லாம் பரபரப்பாக இருக்கும், பயமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்டு அவங்க எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த காசி தான் வந்து இதுக்கு கருப்பாக ஸ்டார்ட் பண்ணவர், இப்போ தான் ராஜேந்திரன் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த காசிக்கும் பூசாரிக்கும் தான் அது தெரியும், அந்த வாத்தியாருக்கும் பூசாரிக்கும் தான் அது தெரியும். அண்டு அவங்கக்கிட்ட அந்த பூசாரிகிட்ட மட்டும் இவர் தானே பண்ணார், நீங்களும் சேர்ந்துட்டு தானே பண்ணீங்க, எனக்கு தெரியும் அப்படின்றத வந்து ரீனா சொல்கிறத மட்டும்தான் காட்டுவாங்களே தவிர ஊருக்கேலாம் காசி வந்து ஒரு காலத்தில் கருப்பாக இருந்தவர் காசி தான் அப்படின்லாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. பட் ராஜேந்திரன் தான் கருப்புன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் கடைசி அந்த மக்களும் எந்த மாதிரி நினைப்பாங்க அப்படின்னா, கருப்பு வந்து ராஜேந்திரன் ரூபத்தில் வந்திருக்கு அப்படி தானே தவிர கருப்பே இல்லைன்னு கிடையாது. கருப்பு இப்போ வந்து ராஜேந்திரன் ரூபத்தில் நம்மகிட்ட ராஜேந்திரன் மூலியமாக நம்மகிட்ட வந்திருக்கு. இதே மாதிரி மறுபடியும் கருப்பு வரும், கருப்பு இருக்குது. ராஜேந்திரன் வந்து அந்த கருப்போட ட்ரெஸ்ஸை போட்டுட்டனால அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த கோவிலில் இருக்கிற அந்த நகை, அந்த அருவாள் அதெல்லாம் ராஜேந்திரன் எடுத்து போட்டுக்கிட்டனால அதெல்லாம் கலங்கப்பட்டு போச்சு, அதனால நாங்கள் புதுசு வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. அந்த மக்கள் அப்படி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ரெண்டுலேயுமே அதான், அந்த கருப்பு இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து அந்த மக்களை பொறுத்தது, அதான் நம்மளை பொறுத்தது. நீங்கள் ரீடர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட இது, வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட இது அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான். நீங்கள் என்ன தான் சீரியல் பார்த்துருந்தாலுமே திரும்ப இந்த புக்கு படிக்கலாம், ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்கும். அவ்வளோ தூரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அண்ட் ஒரு குட்டி புக்கு தான், நம்ம படிக்கலாம், அவ்வளோ ஒன்றும் டைம் எடுக்காது. ஸோ உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் படித்து பாருங்கள். அண்டு எதுவும் நடக்கும்னு ஒரு சீரியல் இருக்கும், அதுவும் கூட இந்திரா சுந்தரராஜனோட இது தான். அது வந்து வானத்து மனிதர்கள் அப்படின்ற ஒரு புக்கு, அதை தான் எதுவும் நடக்குமா எடுத்திருப்பாங்க. அதுவும் கவிதாலயாவில் இருக்கும். அது ஒரு 30 எபிசோட் தான் இருக்கும். எல்லோரும் கூட கேட்பாங்க, இந்த சீரியல் வந்து இதுக்கப்புறம் எடுக்கலையா, உங்கள்கிட்ட இருக்கா, இது போடுவீங்களா, பார்ட்டு உண்டா, எடுத்திருக்கீங்களா, எடுக்கலையா, எப்போ எடுப்பீங்க, திரும்பவும் எடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்னமும் கமெண்ட் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. ஸோ அது வந்து வானத்து மனிதர்கள்ன்ற ஒரு புக்கு தான், இந்திரா சுந்தரராஜனோட புக்கு தான். அதுவும் நான் ரீட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் இதே தான், அதுவும் விஷுவலாக சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தானுமாலையக்குடின்ற கிராமம், அங்கே உள்ள மக்கள் ஒரு ஆதிவாசி மக்களாக, லைக் ரொம்ப கொஞ்சம் ட்ரைபல் பீப்புளாக அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி, மரத்தை வந்து சாமியை கும்பிடுறது, அந்த மாதிரி நிறைய அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். அதை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தானுமாலையக்குடி கிராமம்னு நம்ம நம்பிடலாம். இந்த ஒரு 30 எபிசோடு இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஸோ அதில் அவங்க காட்டுற அந்த காடு, அந்த கிராமம் அதெல்லாம் பார்த்தா ஆமாம் அந்த கிராமம் தானே இது அப்படின்னே நம்ம நம்பிடலாம். ஸோ ஒரு சீரியலுக்கு இவ்வளோ தூரம் எப்படி லொக்கேஷன்லாம் தேடி
பிடிச்சி இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்தாங்க அந்த காலத்திலேயே அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் அதுவும் இதே மாதிரி தான். லைக் நீங்கள் புக்கை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. புக்கில் இருக்க கேரக்டர்ஸும் அங்கே இருப்பாங்க, இல்லாத சில கேரக்டர்ஸும் அந்த சீரியலில் வந்திருப்பாங்க. ஸோ அதை எடுத்திருந்தாங்கன்னா புக்கை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருக்கலாம். அதுவும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எதனாலையோ அதை எடுக்கலை. ஸோ நீங்கள் அந்த கதை என்ன, அது எல்லாம் ஃபுல்லாக என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வானத்து மனிதர்கள் புக்கு கூட படிக்கலாம். பட் என்ன, அந்த புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது சின்ன புக்காக இருக்கும், விட்டு விடுக்கிறப்ப நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். அது கொஞ்சம் பெருசு, ஸோ கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் நீங்கள் டைம் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். விட்டு விடுக்கிறப்பாவும் ரீட் பண்ணி பாருங்கள், வானத்து மனிதர்களும் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச புக் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றதையும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.